நமக்கு சிறப்பான முத்திரைகளை அடித்து சிறப்பிக்க இருக்கிறாங்க. ஜெயகணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு அற்புதமான நாள். சித்திரை கனி அப்படிங்கும் போது என்னன்னா, இந்த சூரியன் மேச ராசியில பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துடைய முதல் மாதமாக வச்சு இயங்கக்கூடியது. அதை வந்து கனி அப்படிம்பாங்க. முழுமையான ஒரு சூரியனை முழு சூரியன் வந்து அதிகமான சூடு கிளப்பும். அந்த சூடு தன்மைங்கிறது நம்ம உடலுடைய சிவசக்தி அப்படிங்கிறது சிவனுடைய ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதனால சித்திரை கனியை பார்க்கணுங்கிறதுக்காக தான் மா பலா வாழையை வச்சு பார்க்கறது. அதனால நீங்க தங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இது மாதிரிலாம் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா அதில் விழிச்சிங்க அப்படின்னா அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் சொன்னது. ஏன்னா தமிழருடைய வருட பிறப்பை சூரியனை வச்சு பண்ணாங்க. எதுக்காக சூரியனை வச்சு பண்ணாங்கன்னா, சூரியன் தான் அந்த உலக இயக்கத்துக்கே வந்து முக்கியமான பங்காற்றுது. அதனால வந்து சூரியன் உதிக்கக்கூடிய அந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய அந்த நாளை வந்து வருட பிறப்பாக வச்சு கொண்டாடினாங்க. சரிங்களா? அதனால சித்திரை மாதம் என்பது தமிழருடைய வருட பிறப்பு. நமக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெருக்கக்கூடியது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்திற்கும் நமக்குள் இயக்கத்திற்கும் இந்த ஒளித்தன்மையின் மூலமாக ஒளிபெற செய்யக்கூடிய ஒரு நாள் தான் சித்திரை கனி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு. அந்த தமிழ் வருடப்பிறப்பிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் பொலிவோடு இருப்பதற்காக இன்னைக்கு நம்ம ஒரு முத்திரை வந்து செய்வோம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா புதுசா வாழணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அப்படி புதுசா வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு ஆன்டி ஏஜிங் களையக்கூடிய ஒரு முத்திரை. அந்த ஆன்டி ஏஜிங்னா என்னன்னா, நம்முடைய வயதான தோற்றத்தை முடிக்கக்கூடியது அர்த்தம். அப்படி வயதான தோற்றம் முடிக்கக்கூடிய ஒரு முத்திரை, ரொம்ப எளிமையான முத்திரை. அது எப்படி செய்யுதுன்னா, கையில் இப்படி கோர்த்துக்கிட்டு இந்த 2 கட்டை விழுந்து வச்சு கையில் கோர்த்துக்கிறீங்க, 2 கட்டை வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு பயிற்சி மாதிரி செய்யணும். இப்படி ஷேக் பண்ணணும். இப்படி 2யும் கட்டை விரல் 2யும் இப்படி உரசணும். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு நல்லா வந்து நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வயதான தோற்ற தன்மை வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை செய்யறதுனால என்ன பண்ணோம்னா, இதை வந்து சுஜோக்கில் தலைப்பதின்னு சொல்லுவோம். அப்போ இங்க வந்து மூளைத்திறன், அதுக்கப்புறம் முகம், கண்ணு, மூக்கு எல்லாமே இதுல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கோட்டுக்குள்ள நம்மளுடைய சுஜோக்கில் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கோட்டுக்குள்ள நம்மளுடைய முக்கியமா இந்த ஃபேஸ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி கணக்கு வச்சிருப்போம். அப்போ மூளை எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம், இதை ஷேக் பண்ணி மசாஜ் பண்ண அந்த மசாஜின் மூலமாக நம்மளுடைய இந்த வயதான தோற்றம்னா அகத்திய நிலைக்கு முகத்துல தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அப்போ இந்த முகத்துல வந்து அந்த தோற்றம் வந்து தெரியாம பொலிவோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் கொடுக்கக்கூடியதான் இந்த முத்திரை. ஆன்டி ஏஜிங் இதை வந்து களையக்கூடிய முத்திரை. சரிங்களா? ஆன்டி ஏஜிங் ரெடியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை இப்படி வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இது மாதிரி தேய்ச்சி விடுறீங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த இந்த விரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெருப்பு சக்தியை சொல்லுவோம். சரிங்களா? நெருப்பு சக்தி கொண்டது. நெருப்பு சக்தியை கொண்டது அப்படி தேய்க்கும் போது என்ன ஆயிரும், உங்க உடம்புல இருக்கக்கூடிய தீய எல்லா விஷயங்களையும், தீமையா இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே வேகமா அழிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா நெருப்புக்கு தான் இருக்குது. அப்போ அந்த நெருப்பு தன்மை வந்து என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க தீமையெல்லாம் அழிக்கக்கூடிய வேலையை செய்யும். இன்னொன்று இந்த விரலுக்கு வந்து என்னதுன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது. சுக்கரன்னா அழகு, பொலிவு, செல்வம், செல்வாக்கு எல்லாமே கொண்டது இந்த விரல். அப்போ இதை நீங்க ஒரு 2 இது பண்ண உங்களுடைய சுக்கரனுடைய ஆதிக்கத்தன்மை அதிகமாகி உங்கள்கிட்ட செல்வம் வளர்ந்து பெருக தொடங்கும். இப்படி ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு முத்திரையை வந்து நீங்க செஞ்சுக்கங்க. சரிங்களா? தினந்தோறும் இதை வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்யலாம். இல்லை ஒரு 21 கவுண்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு விட்டுறலாம். இதை அடிக்கடி செஞ்சுக்கலாம். இது கால நேரமா கிடையாது. நீங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த முத்திரையை நீங்க வந்து செய்யலாம். இந்த முத்திரையை செஞ்சு நீங்க வளம் பெற்றுங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் ரோட்சகன் மூலமாலையாவுக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி விடைபெறுகிறேன். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. சிறப்பு சந்தோஷம். இன்றைய நாளில் நமக்கு அற்புதமாக முத்திரை, அதாவது சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு அற்புதமான ஒரு நாளில் நமக்கு முன்னதாகவே அதற்கு உண்டான பயன்களுக்குடைய பயிற்சி முறைகளை முத்திரைகளை கொடுத்து சிறப்பித்து கொடுத்த ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.